வயசில் அப்பாவை இழந்துட்டேன். ரொம்ப குடும்ப வறுமை ஒன்றுமே இல்லை. அதனால் சர்க்கார் வேலை கிடச்சிது. பொதுப்பணித்துறையில் சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணி எலெக்ஷன் பாஸ் பண்ணி வந்தேன். அப்புறம் காந்தி ஆசிரமத்துக்கு வேணும்னு சொன்னாங்க. அப்போ அங்கே எனக்கு 250 சம்பளம், இங்கே 100 ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் இது பண்ணால் காந்தி ஆசிரமத்துக்கு எல்லாரையும் சந்திக்கிறேன். இவங்களெல்லாம் கூட நல்லவர்களை சந்திக்கிறேன். அதனால் எல்லா லெவல்லையும் நான் இருக்கிறேன். எல்லோரும் பழகுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. அது எத்தனை பணம் கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது. காந்தி அதெல்லாம் கிடைக்காது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அவார்டு எதை குறித்து கொடுத்துருக்காங்க சார்? எந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க? சிறந்த காந்தியவாதி. சிறந்த காந்தியவாதி, நவீன உலகத்தில் சிறந்த காந்தியவாதி. சரி சார், அதனோட கேடாயத்தோட உங்களுக்கு எவ்வளோ அது மதிப்பீடு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ஊக்கத்தொகை ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? ஒரு தொகையும் வேண்டாம். இப்போ நீங்களே வந்து பேசுங்க, அதுதான் எனக்கு ஊக்கம், வேறு ஒன்றும். சரி சரி. பென்ஷன்லாம் உங்களுக்கு வருதுங்களா? அந்த காந்தியவாதின்ற இது பென்ஷன் அரசாங்கத்துலேருந்து வருதுங்களா? அரசாங்கம் இல்லை, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, EPS 95. சரி, அதில் நான் ஆசிரமத்தை வேலை செஞ்சதுனால அவங்க 1000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது வீடுலாம் ஒதுக்கி இருப்பாங்களா அரசாங்கத்தில் இருந்து? வீடுலாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கேட்கல? நல்லா இருக்கிறேன், நான் கேட்குறதில்ல, கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன். சரி 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 சரி. எந்த ஊர்லேருந்து சார் வந்திருக்கீங்க? நான் திருச்செங்கோடு. சேலம் மாவட்டம், இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு? எனக்கு பிள்ளை இங்கே ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். அப்புறம் மாப்பிள்ளை இது எல்லாம் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளை, பையனை காட்டிலும் மாப்பிள்ளை. எப்படி வந்தீங்க அங்கேருந்து? எங்கேருந்து? ஊர்லேருந்து. நான் பெங்களூரில் இருக்கிறேன். அவங்க கூட இருக்கிறேன் மகள் மருமகனோட. மருமகன் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறையில் ஒரு நிபுணர் கமிட்டி குழு மெம்பர். இந்தியா பூரா எந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாலும் அவங்க கமிட்டியை கொடுத்தாலும் செய்ய முடியும். அவ்வளோ பெரியவர். இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க மாட்டார். சிம்பிளாக தான் இருக்காருங்க. ஐயாவோட வயசு தெரிஞ்சுக்கலாங்களா? வயசு என்னங்க? 90. நல்லா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறையும் கிடையாது.